திருக்குறளை தட்டில் வச்ச மலம்னு பெரியார் சொல்லிட்டாரு. முன்னாடி RSS பிஜேபி பேசிட்டு இருந்தா, இப்ப அதோட இன்னொரு வடிவம் அவனும் வந்து பேசிட்டு இருக்கான்ல. திருக்குறளை ஓதோம் அப்படின்னு சொன்னவர் இந்த கார் எடுத்தோம்னா 1.5 மணி நேரத்துல காஞ்சிபுரம் அங்கிட்டு தான் மடம் போட்டு உட்காந்துருக்காப்ல. தீக்குறளை ஓதோம் அப்படின்னு சொன்னவர் தான் உட்காந்து இன்னமும் உட்காந்துருக்காப்ல. அவங்க திருக்குறளை தீக்குறள்னு சொல்லுவாங்க. எரியுதுடி மாலா 16 வை கையில மைக் இருக்கும் போதெல்லாம் நல்ல கவுண்டர் போட மாட்டேங்கிற. யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இல்ல ஒரு டிராமா போட்டு இல்ல அந்த கூட்டத்தை அப்படியே பண்ணா அந்த சார் அவர் தான் அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன நாதத்திலேயே செத்து போயிட்டான் சங்கி. அவன் ஒரு காலமும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசவே மாட்டான். 4 வர்ணத்தையும் நானே படைத்தேன்னு சொல்லக்கூடிய சங்கி நீ எப்படி திருவள்ளுவரை சொந்தம் கொண்டாடலாம்? இது ஒரு கேள்வி. தமிழுக்கு நல்லா இருக்கும். மீட்டிங் அதிகமா போறாப்லையாமா இல்ல ப்ரோமோவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும். யூடியூப்ல வேற பாப்பாங்க. நீ எந்த மதம்னு கேட்டா குறள் மதம்னு சொல்லு. உன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா திருக்குறளன் அப்படின்னு உன்னை நீ அடையாளப்படுத்திக்க அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு. திருக்குறளை எந்த அளவிற்கு தந்தை பெரியார் உயர்த்தி பிடித்திருக்கிறார். இவர்தான் திருக்குறளை மலம் என்று சொல்லிவிட்டால். ராஜராஜ சோழன் எங்க முப்பாட்டன் உலகத்தை கட்டி ஆண்டவன் தெரியுமா அப்படின்னு பேசுறவன்ட்ட திரும்ப கேட்கணும், ராஜராஜ சோழன் ஏன்பா திருக்குறள் ஏன்பா எல்லாருக்கும் போதிக்கல? திருக்குறள் ஏன் ஒரு புத்தகமா ஆச்சு இல்ல? அல்லது திருக்குறள் எல்லாரும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்கூலை கட்டி விட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அப்ப ராஜராஜ சோழன் ஏன் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கல? தமிழுக்கே நான் தான் அத்தாரிட்டின்னு பேசக்கூடிய கும்பல்கள் இருக்கிறானுங்கல்ல, பாலியல் குற்றவாளியா ஏன் சுத்துற விக்ஸதான் சுத்தி அவனுங்க ஏதாவது ஒண்ணு திருவள்ளுவரை திருக்குறளை அடுத்த தலைமுறைட்ட ஏன்ட்ட தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க சொல்றாரு. என்ன கல்லுண்ணாமைய பாடுறான் பைத்தியக்கார பைய அப்படின்னு. அது டென்ஷன் தான் ஆகும்ல. காமத்து பால்ல இருந்து 4 குறளை சொல்ல சொன்னா சொல்லுவாப்ல. என்னதான் நைட் ஷிஃப்டா இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும்ல. அவரு பட்ஜெட் வாசிக்கிறாங்க. இந்த சட்டத்தை இயற்றவில்லை இந்த பட்ஜெட்ல. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சட்டங்கள் எங்க? ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் எங்க? எங்கடா தேடுற? பட்ஜெட்ல தேடுற. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பிறக்கும் பொழுதே டாக்டர்கிட்ட சொல்லிடுவாங்க, அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி மூளை எடுத்துருங்க, நான் அது வளர்ந்தவனே தாவக்கலை சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியாப்பட்ட பீஸுங்க அதெல்லாம். கரிகாலன் வேற 3-4 புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவரே ஒரு நடமாடும் லைப்ரரி தான். நீங்க இந்திரகுமாரோட ஃப்ரண்ட் பாக்கெட்ல பார்க்கலையா? அம்பேத்கர் அன்றும் இன்றும், அந்த பக்கம் பெரியார் அன்றும் இன்றும். அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம். ஏற்கனவே இருந்த காமெடிகளை ஒண்ணா எடுத்து வெளில போடுவாப்புல. ஓகே, இது வந்து ஆக்சுவலா ஒரு ட்ரையல் மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறோம். அப்படிலாம் இல்லை. இல்லை, தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் மூலமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரோடையும் ஒரு உரையாடலை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அதை ஷாம் தோழர் வந்து ஏன் அதை நம்ம நிகழ்ச்சியில் பண்ணக்கூடாது, நீங்கள் கௌதம் சாரி தோழர், எங்கள் நிகழ்ச்சியை தொகுத்த தோழர், ரொம்ப நன்றி தோழர். இல்லை, அவங்க என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க, அதனால் பேரை மாற்றி சொல்லிட்டேன். எப்படி தோழர் வந்து இங்கேயே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு உண்மையிலே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதன் அடிப்படையில் திருவள்ளுவரை பற்றியே பேசலாம் அப்படின்னு ஒரு யோசனை. ஒரு பட்டிமன்ற டோன் கிடைக்குதுல்ல இந்த மைக்கை வச்சு இப்படி 4 பேர் உட்காந்து பேசும்போது. பூமர் அங்கிள்னு சொல்லாமல் இருக்கணும் அவங்கெல்லாம். சரி, முதல்ல இந்த திங்க் டேங்க் திருவள்ளுவருங்கிற தலைப்பு எதுக்காக வச்சோன்னு யாராவது சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? எழுதிருக்கீங்களா? ஐயா நீங்க பாக்கெட்ல இல்லை, இங்கிலீஷ்ல இருக்கு, அதனால இந்திரா தான் சொல்லணும். வச்சிருவாங்க, நாங்க விளக்க வரை எழுதணும். ஒன்று, தமிழ் சமூகத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இந்த நாட்டின் அரசியல்ல அப்படின்னு கருதும் பொழுது ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு தேசிய இனமும் அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு இனத்தை நாம் தேசிய இனமாக கருதுவது இல்லை. காரணம், அது தேசியங்களை அழிக்க வந்த ஒரு இனம். அது இன்றைக்கும் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ரியம் அதை வந்து நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது தேசிய இனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வரணும்ல, அது சுந்தரராஜன் காமெடி மாதிரி தான். அதுல ஒன்றும் இல்லை. மோடி வந்து சமீபத்தில் பேசினத ஒன்று படித்தேன். என்னன்னா, இந்திய மதிப்பீடுகளின் அடிப்படையில் நம்முடைய கல்வி முறையை நாம் அளவிட வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து தயானந்த சரஸ்வதியினுடைய 200வது பிறந்தநாள் விழாவில் மார்பி, அதாவது பாலம் இடிஞ்சு விழுந்து
பாஜக அரசு ஆளும் போதே பாலம் இடிஞ்சு விழுந்து பல பேர் செத்து போனாங்க இல்லையா, அந்த மார்பி மாவட்டத்தில் அதே ஆண்டா இல்லை வேற ஆண்டான்னு தெரியல, அவர் என்ன இந்திய மதிப்பீடுன்றாரு. அது என்ன இந்திய மதிப்பீடு? இந்தியாவில் மக்களை மதிப்பிடுவதற்கு சாதியை தவிர வேறு ஏதாவது இருந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. ஆனால் நமக்கு 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே நாம் சாதியை கடந்த அளவீடுகளாக நாம் எதை பார்க்க முடியுது அப்படின்னா திருக்குறளை பார்க்க முடிகிறது. அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்துக்கும் ஒரு மன்னர் வரி எப்படி வாங்க வேண்டும், ஒரு அரசு எப்படி நடத்த வேண்டும், அந்த நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அவ்வளவையும் அவர் சிந்தித்து நமக்கு ஒரு சிந்தனை கிடங்காக அவர் இருக்கின்ற காரணத்தால் திங்க் டேங்க் திருவள்ளுவர். திரள் நிதி எப்படி போடணும்னு இது சொல்லியிருக்காரா? திரள் நிதி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி போடுறவனுங்களை திருட்டு பயன் இருக்கிறாரு. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லிட்டு கீழே திருவள்ளூர்னு போட்டுக்குவேன். யாரு கேட்க போறா? திருவள்ளூர் வந்து கேட்க போறாரு. தொடர்ச்சியா வலதுசாரி கும்பல் வந்து தங்களுக்கென்று ஒரு அறிவு கூட்டம் பின்னாடி இருப்பதாகவும் அதுக்கு வந்து திங்க் டேங்க்னு பெயர் இருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஏபிசிடி கூட ஃப்ளோவாக சொல்ல தெரியாது. ஆனால் அவன் வந்து ரைட் விங் திங்க் டேங்க்னு போட்டிருப்பான். அதனால தான் அதை போட்டிருக்கான். அப்படிப்பட்ட கும்பலெல்லாம் திங்க் டேங்க்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே இப்போது தோழர்கள் எல்லாரும் பேசும்போது சொன்னாங்கல்ல, திருவள்ளுவர் அது கடந்த காலங்களில் அந்த கருத்துக்கள் எவ்வளவு தூரம் உள்ளே ஊண்டி நின்றுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆக்சுவல் திங்க் டேங்காக இருக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருப்பது திருவள்ளுவர் தான். அவருக்கு அந்த பெயர் பொருத்தமான பெயராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த திங்க் டேங்க்னு இருக்குல்ல, அதான் ஒரு அறிவு கிடங்கு அப்படி வச்சுக்கலாமா? இந்த முதல்ல இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கணும், அல்லது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையாவது நம்ம பண்ணி ஆகணும். இந்த நியூஸில் டிபேட்டில் உட்காரும் பொழுது இந்திரகுமார் அல்ல, டிபேட்டில் உட்காரும் பொழுது வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு போடுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், சிந்திக்கிறவன் எப்படி வலதுசாரியாக இருப்பாங்கிறதான் என்னுடைய கேள்வி. சிந்திச்சா அவன் வலதுசாரியாகவே இருக்க மாட்டானே, ஆட்டோமேட்டிக்காக இடத்துக்கு வந்துடுவான்ல. அதனால நீங்கள் போகிற இடத்துல சொல்லுங்க, இதெல்லாம் கேளுங்க. சில இடதுசாரி தோழர்களே சிந்திக்காமல் பேசிடுறாங்க சில நேரத்தில். இங்கே இந்த பஞ்சாயத்தை கூட்டுறவங்களாம்ப்பா ஃபேஸ்புக் ஐடியோட வச்சுக்க வேண்டாம் நண்பரே. ஏற்கனவே 4 நாளா எப்படி அமுத்துறேன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கு. அவ்வளவு நேரம் பீலி போய் சாகாடும் அது இதுன்னு நான் ஒரு புரட்டிட்டு வந்து அப்படியே பாடே. இல்லை, நான் இப்போ நடக்கிற பிரச்சனை மட்டும் சொல்லலை, பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறேன். அப்படிப்பட்ட தோழர்கள் அம்பேத்கர் மாதிரியான தோழர்களை வலதுசாரி ஆதரவாளர்களாகலாம் எழுதுறாங்க. நான் அந்த பொருள்ல இருந்து சொல்கிறேன். மா வெங்கடேசன் மாதிரி இந்துத்துவ அம்பேத்கர் அந்த லைனுக்குள்ளே போயிடுறாங்க. அவர் பௌத்தம் குறித்து அம்பேத்கர் குறித்து அது ஒரு வலதுசாரி தன்மையோடு இருக்குது அப்படின்னு பேசக்கூடியவர்களும் இடதுசாரி தோழர்களாக மாறுறாங்கல்ல. அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. இன்னும் குறிப்பாக இடதுசாரி தோழர்கள்லேயே சிலர் திருவள்ளுவர் குறித்து வைக்கக்கூடிய மதிப்பீட்டிலையுமே தூய்மைவாத மதிப்பீடுகளோடு அளவிடுகிறார்கள். திருக்குறளில் விமர்சனம் இருக்கலாம், திருக்குறள் குறித்தான மதிப்பீடுகளில் சில கேள்விகள் நம்மளுக்கு இருக்கலாம். அப்படின்னும் பட்சத்தில் அது எந்த காலகட்டத்திலிருந்து எந்த அரசியல் நோக்கத்தோடு யாரை எதிரியாக யாரை தங்களுக்கான மேல் வடிவமாக வைத்திருந்ததோ அதெல்லாம் வச்சு தான் சொல்லணும். அவர் அரசர்னு சொல்லிட்டாருன்றதுக்காண்டி இப்பயும் அரசராட்சி தான் இருக்குன்னு அடம்பிடிக்க முடியாதுல்ல. இப்போ ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது, இன்னைக்கு முதலமைச்சர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த லைனுக்குள்ளே இருந்து அரசர்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் அப்படி நம்ம பொருத்தி பார்த்துக்கணுன்ற புரிதல் நம்மளுக்கு வருது இல்லை. நீங்கள் சொன்னது சரியான பாயிண்ட் தான். அந்த திருக்குறளில் ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் எழுதிட்டதுனால அவர் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் இறை நம்பிக்கையாளர்னு பேசுவாங்க. அதிலே திருவள்ளுவர் ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நடுவர் அவர்களே நீங்கள் கண்டித்திருக்கலாம். அதில் அதாவது கடவுள் இருக்கிற இடமாக சொல்லப்படுகிற சொர்க்கம்னு சொல்கிறீங்களடா, அதை விட காதலியின் தோளில் சாய்ந்திருப்பது எவ்வளோ பெரிய சொர்க்கம் தெரியுமாடான்னு சொல்லிட்டு அந்த 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் செருப்பால பளிர்னு அடிச்சிருப்பாப்புல. அப்போ கடவுள்ன்ற பேர் வந்துட்டதுனால பாருங்க, கடவுளை பற்றி எழுதிட்டாரு திருவள்ளுவர், அதனால இறை நம்பிக்கையாளர் அவர் வச்சு செஞ்சிருக்காப்புல கடவுளை. அப்பனாக்கா அதிகமாக இப்போ கடவுள்ன்ற பேரை சொன்னதுனால அவர் இறை நம்பிக்கையாளர் அப்படின்னாக்கா அப்போ பெரியாரையும் இறை நம்பிக்கையாளர்னு சொல்ல முடியுமா? அவர் அதிகமாக கடவுளை பற்றி பேசியிருக்காரு. வேணா வா சோடி போட்டு பார்த்துப்போம், சோடி கடவுளை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு. கேடில் விடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இல்லையா?
இதை தோழர் ஒருத்தவங்க நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாங்கல்ல, அதில் உரை எழுதினவங்க யாராவது கலைஞர் இல்லாமல் வேறு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதில் குறிப்பாக ஒரு பேரை விட்டுட்டாங்க. அது தோழருக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்த தடவை சொல்லும்பொழுது நீங்கள் அந்த பேரை சேர்த்துங்க. ஒரு பேர் நான் கவனிச்சுட்டே இருந்தேன், அந்த பேரை விட்டுட்டீங்க நீங்கள். இந்த குறளுக்கு வந்து அர்த்தம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதாவது காசு பணம் வீடு இதெல்லாம் இந்த செல்வத்தை விட கல்வி செல்வம் தான் முக்கியமான செல்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, மாடலில் மற்றையவை அப்படின்னாக்கா காசு பணம் வீடு நிலம் இது மட்டும் இல்லாமல் மாடும் நம்முடைய செல்வம் தான், அதனால் மாடு மெயின்னு சொல்லியிருக்காப்புல திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு பாலியல் குற்றவாளி இந்த பைத்தியக்காரன் அவன் ஒரு உரை எழுதிட்டு போகிறான். மாடு செல்வம் ஓகே, ஆனா மாடு மேய்க்க சொன்னாருன்றது தான் இருக்கிறதுலே அநியாயம். இல்லை அவர் ஆல் இண்டியா நியூஸ்லாம் வாட்ச் பண்ணுறாரு தோழர். குஜராத்தில் அந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு தெரியும்ல. இப்போ இங்கே வந்து பெண்கள் ஒரு நடிகை ஒருத்தவங்க குற்றச்சாட்டை வச்சாங்க, அந்த பாலியல் குற்றவாளி. இப்போ குஜராத் உத்தரப்பிரதேசம்லாம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. மாட்டை யாராவது பாலியலாக துன்புறுத்தல் செஞ்சாக்கா அவனுக்கு கடுமையான தண்டனைன்னு. அங்கே மாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு விஷயத்துக்கு சட்டம் வருதுன்னா அது சிதைஞ்சிருக்கிறதுனால தான் சட்டம் வருது. அப்போ மாடுகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. ஆமாம், அந்த வீடியோஸ் இதெல்லாம் கூட நிறைய நியூஸ் சேனல்ஸில் போட்டாங்க, ஆர்டிக்கல்லாம் வரை எழுதி போட்டாங்க. ஏங்க மாடு அங்கே ஏங்க மாடு வந்து எக்ஸ்பிரிவ் ஒய்பிரிவ்லாம் கேட்டுருக்குங்க. இங்கே சில மாடுகள் கேட்குது, அதை சொல்லலை. அங்கே மாடுகள் வந்து தனக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரிஜினலாகவே மாட்டு பேரில் அறிக்கை எழுதியிருக்கிறாங்க. ஆமாம் கேட்டிருக்கிறாங்க, உண்மையிலேயே நடந்திருக்கு. அப்புறம் சிறப்பு சட்டங்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு குறிப்பாக அங்கெல்லாம் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த திருவள்ளுவருக்கு சாயம் அடிக்கிறதுலாம் நம்ம தோழர் நிறைய பேசினார். ஆரம்பத்தில் வள்ளுவரை எதிர்த்து பார்த்தாங்க, அதான் செலின் இவர் பேசினது தான், மருத்துவர் பேசினது தான். முதல்ல எதிர்த்து பார்த்தாங்க, முடியல. அப்புறம் தன்னகப்பாங்க பார்ப்பாங்க, எதிர்த்து பார்ப்பாங்க தான். ஆமா, எதிர்த்து பார்ப்பானுங்க, முடியாது. அப்புறம் பேசி பார்ப்பானுங்க, அப்புறம் உறவாடி பார்ப்பானுங்க, அதனால தான் அவனுங்க பார்ப்பானுங்க. அதனால் அப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திருவள்ளுவர் வந்து எங்கள் சாதியில் பிறந்தவர், அவர் எங்களுடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு அறிவாளி இருப்பாப்புல பாருங்க. அவர் வந்து தன்னுடைய வீடியோ போடும் பொழுது முதல்ல காவி சாயம் போட்டு திருவள்ளுவருடைய ஃபோட்டோவை போட்டு ஏதோ ஒரு திருக்குறளை அந்த ஆன்மீகம் சொற்பொழிவுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்கள்ல, அந்த மியூசிக்கோடு போட்டு தான் ஆரம்பிப்பாப்புல. இப்போ இந்த சாயம் பூசுறாங்க, சரி திருவள்ளுவர் ஆள்னு சொல்கிறீல்ல. கேரளாவில் ஒரு மீட்டிங் நடக்குது சில வருடங்களுக்கு முன்பு. அந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த மாண்புமை பொருந்திய நீதிமான்கள், நீதியரசர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதிகள் தான் லிஸ்ட் அவுட் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பரதேசி நாய் ஒன்று என்ன பேசுனா அந்த மேடையில், திருவள்ளுவர் லோபான் அப்படின்னு அந்த பரதேசி நாய் பேசி அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவள்ளுவரை லோபான்னு ஒருத்தவன் சொல்கிறானாக்கா அதுவும் நாயோட ஒப்பிட்டு பேசுகிறான். நாய்க்கே சாதி இருக்கும் பொழுது மனுஷனுக்கு சாதி இருக்காதா? நாய்க்கு பிரீட் இருக்குல்ல, அந்த மாதிரி மனுஷனுக்கும் சாதி இருக்கும்ல, பிரீட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் லோபான் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இப்போ நீ என்ன சொல்கிற, திருவள்ளுவர் வால்னு சொல்கிறீல்ல, வால்ல உள்ள ஒருத்தனை உன்னுடைய மேடையில் நின்றுக்கிட்டு திருவள்ளுவரை லோபான்னு பேசுகிறான். அப்போ தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளுவருக்கு பூணூல் போடுறது, அங்கே போய் திருவள்ளுவர் சூத்திரன்றது. ஆமாம், அதே தான். ஆர்பிவிஎஸ் மணியன் அவர் அப்படிதானே பேசினாரு. திருவள்ளுவர் வெளியே இருக்கிறாரா இல்ல உள்ளயா? வெளியே தான் இருக்கிறாரு. தெரியும், 4 மன்னிப்பு கடிதம் வெளியே தான் இருக்கிறாரு. அவர் வந்து இதை பேசினார் ஒரு உள்ளரங்க கூட்டத்தில். இப்போ வெளியில் எப்படி ஆனால் அம்பேத்கரை அமித்ஷாவும் மோடியும் போற்றி புகழ்ந்துட்டு பாராளுமன்றத்துக்குள்ள என்ன பேசுறாங்க, ஆமாம், அதே மாதிரி எப்படி அண்ணல் தந்தை பெரியார் குறித்து வன்மத்தை இந்த அம்மா வந்து கக்குனாங்க நாடாளுமன்றத்தில். அதே போல தான் திருவள்ளுவர் குறித்து வெளியே பேசினா வந்து திருவள்ளுவருக்கு காவி அணிவிப்பது, இவர் தான் சனாதனத்தை வந்து கட்டி காத்தவர் அப்படின்னு வந்து கதவுறது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற உண்மையான கருத்து திருவள்ளுவர் மேலே அப்படின்றது அதுதான். ஏன்னா திருவள்ளுவரினுடைய பிறப்பு குறித்த கதை, அந்த கதையே வந்து இவங்க வந்து எப்படி கொச்சையாக திருவள்ளுவரை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள், அதை வந்து பெரியார் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு ரொம்ப தீவிரமாக. அதாவது ஆதி என்கின்ற பறைச்சிக்கும் பகவன் என்கின்ற ஒரு பிராமணனுக்கும் ஒரு பாப்பானுக்கும் பிறந்ததனால்தான், ஒரு பார்ப்பன விந்து விழுந்ததனால்தான் ஒரு பட்டியல் சமூகத்து பெண் வந்து வள்ளுவரை பெற்று எடுத்தாள். அதாவது என்றைக்குமே ஒரு சூத்திரனோ ஒரு பஞ்சமனோ ஒரு பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்த எவனும்
அறிவாளியாக இருக்க முடியாது அப்படின்ற கருத்தை ஆளை வந்து இந்த பார்ப்பனர்கள் வந்து வேரூன்றி வச்சிருக்கிறாங்க. அப்படித்தான் திருவள்ளுவரினுடைய பிறப்பையே இவங்க வந்து கொச்சப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த திருக்குறளை அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எப்படி புத்தர் வந்து அவருடைய இயக்கம் இந்த ஆரிய மதம் இந்த ஆரிய கொள்கைகளுக்கு எதிராக வந்து இருந்ததோ அதே போல திருவள்ளுவரும் இருந்திருக்கிறார் அப்படின்றது மிக தெளிவாக புரியுது. இப்போ ஆரியர்களினுடைய கலாச்சாரம் என்ன? 1000 யாகங்களை நடத்துவது, நெய்ய போடுறது, அதில் பொருட்களை போடுவது, விலங்குகளை பலியிட்டு சாப்பிடுவது, இப்படியான ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் ஆரிய ஆக்கிரமிப்பாளர்கள். அதற்கு நேர் எதிராக வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, அவிசொரிந்து 1000 வேட்டலின் அப்படின்றாரு. நீ என்னதான் நெய்யை ஊற்றி 1000 யாகம் செய்தாலும் நீ ஒரு உயிரை கொன்று தின்னாமல் இருக்க வேண்டும். அதுதான் வந்து சரியான விஷயம் அப்படின்றாரு. இப்போ இது வந்து புலால் உண்ணாமை அப்படின்ற அந்த நோக்கத்தில் பார்த்தால் நம்மளோட தேர்வு யாக வேள்வி வடத்து அவிர்வாகம்ன்ற பேர்ல மாட்டிறைச்சியை ஆட்டிறைச்சியை போடுறது. அப்ப இதற்கு எதிராக ஒரு பண்பாட்டு ரீதியில் இவர் வந்து பதில் சொல்றாரு. அதனால தான் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, தமிழனுக்கென்று ஒரு நெறி இருக்கிறது என்றால் விமர்சனத்தோட தான் பெரியார் திருக்குறளை அணுகுகிறார். தமிழனுக்கு ஒரு நெறி இருக்கு அப்படின்னா அது குறள் நெறி தான். தமிழனை நீ எந்த மதம்னு கேட்டா குறள் மதம்னு சொல்லு. உன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா திருக்குறளன் அப்படின்னு உன்னை நீ அடையாளப்படுத்திக்க அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு. இவர் தான் திருக்குறளை மலம் என்று சொல்லிவிட்டால், அதாவது தமிழன்னு கூட சொல்லாதன்றாரு. திருக்குறளன், நீ வந்து ஒரு திருக்குறள்காரன் அப்படின்னு சொல்லிக்க, இதுதான் உன்னோட அடையாளம் அப்படின்னு திருக்குறளை எந்த அளவிற்கு தந்தை பெரியார் உயர்த்தி பிடித்திருக்கிறார். ஏன் உயர்த்தி பிடித்திருக்கிறாருன்னா, மேன்மையான கருத்துக்கள் அந்த நூலில் இருக்கிறது. கம்பன்ட்ட அது இல்லை, சிலப்பதிகாரம் எழுதியவர்களிடம் இல்லை, மற்றவர்களிடம் இல்லை. ஏதோ ஒரு அடிமைத்தனத்தை, இந்த பார்ப்பன வர்ணாசிரம தர்மத்தை அதில் தூக்கி பிடிக்கிறாங்க. இப்போ அதனால் அதை ஒட்டுமொத்தமாக பெரியார் எதிர்க்கிறார். இதை விமர்சனத்தோடு திருக்குறளை பெரியார் அணுகுகிறார், அதை மக்களிடம் பரப்புகிறார். அதை திராவிட இயக்கம் வந்து தொடர்ச்சியாக செய்யுது. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறள் மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ பெரியார் ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவரை பார்த்து கலைஞருக்கும் பெரியாருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவால் பெய்யன பெய்யும் மழை. ஒரு கட்டிய மனைவியானவள் தெய்வத்தை கும்பிடலனா கூட பரவாயில்ல, தன்னுடைய கணவனை தினந்தோறும் வந்து கும்பிட்டு வந்தால் போதும், அந்த பெண் கையை நீட்டி சொன்னால் மழை பெய்யென்று பெய்யும் அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. இதை கடுமையாக தந்தை பெரியார் வந்து எதிர்க்கிறார். ஆனால் இதற்கு ஒரு விளக்கத்தை கலைஞர் வந்து கொடுத்துருக்கிறார். அதாவது எப்படின்னா, ஆரியம் எப்படி ஒரு விஷயத்தை, ஒரு தனக்கு எதிரான விஷயத்தை வந்து உள்வாங்குதோ அதே போல் அந்த குறளையே ஒரு வித்தியாசமாக வந்து பொருள்படுத்தி எழுதியிருக்கிறாரு. அதை வந்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதற்கு வந்து வரதராசனார் இந்த குறளுக்கு வந்து என்ன உரை எழுதியிருக்காருன்னா, வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் பெய்யென்றால் மழை பெய்யும் அப்படின்னு வரதராசனார் எழுதியிருக்காரு. பரிமேல் அழகரும் அப்படிதான் உரை எழுதியிருக்கிறார். சாலமன் பாப்பையா அவர் பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும் அப்படின்னு வந்து சாலமன் பாப்பையா எழுதியிருக்காரு. ஆனால் கலைஞர் வந்து உரை எழுதியிருக்காரு. அதற்கு நீங்கள் வந்து பார்க்கணும், கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய்யென ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையைப் போல தன்னை அடிமையாக எண்ணிக்கொள்பவள் ஆவாள் அப்படின்னு தந்தை பெரியாரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு பிற்போக்கான கருத்து அப்படின்னு நிராகரித்திருந்தாலும் அதற்கு இதுதான் பொருள் அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ கல்வி ஒருவருக்கு ஒருத்தன் படிச்சுட்டா எழுமையும் ஏமாப்பு உடைத்து, கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. அதுல மற்றவர்கள் விளக்கம் என்ன அப்படின்னா அதுவும் சிறப்பானது. அந்த குறளோட நான் முடிச்சுக்கிறேன். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்றது வள்ளுவரினுடைய குறள். அதற்கு வரதராசனார் விளக்கம் எழுதியிருக்காரு. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அவனுக்கு 7 பிறவியிலும் உதவும் தன்மை உடையது அப்படின்னு வரதராசனார் சொல்றாரு. பரிமேல் அழகர் அவரும் அதான் சொல்றாரு.
உயிரின் கண் கிடந்து அது புக்குழி புகுமும் ஆகிய, அதாவது செத்து புதைச்சிட்டா கூட அந்த குழியோடையே அப்படியே அது வருமா, அந்த கல்வி 7 தலைமுறைக்கும் அது வரும் அப்படின்னு பரிமேல் அழகர் உரை எழுதுகிறார். சாலமன் பாப்பையா என்ன சொல்றாருன்னா, கல்வின்றத பேட்ஸ்மென் நினைச்சிட்டாங்க போல. ஒருவன் 7 பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு 7 பிறவியிலும் எழும் பிறவி தோறும் கூடவே, எத்தனை பிறவி எடுத்தாலும் கூடவே போய் உதவும் அப்படின்னு இவர்கள் எல்லாம் இப்படி ஒரு சனாதன கண்ணோட்டத்தில் இந்த குறளை அணுகி இருக்கிறார்கள். ஆனா உள்ள ஆர்.என். ரவியா இருப்பாங்க போல. இவங்க எல்லாருமே தமிழ் அறிஞர்கள், அதான் ரொம்ப முக்கியம். எச்ராஜாவா இருப்பாங்க. பரிமேல் அழகர் உரையை படித்ததுனாலதான் திருக்குறளை தந்தை பெரியார் ஆரம்பத்தில் எதிர்த்து இருக்கிறாரு. என்ன எல்லாமே வேதம் புராணத்துல இருக்கிறதே இந்த ஆளும் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு. அதை பெரியார் மாத்திக்கிறாரு. இப்ப எது என்கிட்ட மாற்றுன்னு கேட்டான், ஐயன் திருவள்ளுவர் அப்படின்றத ஐயர் திருவள்ளுவர்னு எழுதிட்டாருங்க. அப்படி எழுதிட்டாங்க. இன்னும் தூக்கிட்டு இருற போடு, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சுட்டாங்க. ஆமா, அப்பதான் பெரியார் வந்து சொல்றாரு, இதனால தான் நான் எனக்கு புரியாம இருந்துச்சு. இப்ப முறையான தமிழ் அறிஞர்கள் வந்து என்கிட்ட விவாதம் செஞ்சாங்க, எனக்கு புரிய வச்சாங்க. இல்ல அவங்கெல்லாம் சனாதனப்படி விளக்கம் எழுதியிருக்கிறாங்க, ஆரிய வேத முறைப்படி எழுதியிருக்கிறாங்க, அது உண்மையான விளக்கம் அல்ல. நீங்களா படிச்சு, பெரியார் சொல்றாரு, நீயாவே படிச்சு பாரியா திருக்குறளை, அப்பதான் திருக்குறள் எளிமையா புரியக்கூடியது, நீயா படிச்சு பாருன்றாரு. அப்ப இந்த எளிமையும் ஏமா புடைத்து 7 தலைமுறைக்கும் வந்து உதவும், 7 பிறவிக்கும் உதவும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதற்கு கலைஞர் 2 வரியில, அவரும் திருக்குறள் மாதிரி 2 வரியில ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். 7 பிறவி அல்ல, 7 தலைமுறை. இதான் வந்து எழுத்தோ, அது என்ன குறள் ஓவியம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் விளக்க உரை எழுதுறாங்க, கலைஞர் உரை அப்படின்னு போடலாம்ல, அது என்னங்க குறள் ஓவியம் அப்படின்னா, கலைஞரோட உரைகளை படிக்கும் பொழுதுதான், அவருக்கு குறளுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற அந்த விளக்கத்தை படிக்கும் பொழுது உண்மையிலேயே அது ஒரு ஓவியமாக இருக்கிறது அப்படின்றது தெளிவா இருக்குது. அப்படி ஓவியமாக தீட்டி இருக்கிறார் கலைஞர். திருக்குறள் தொடர்ச்சியா அவங்க நம்ம திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கையில் எடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. பெரியார் இருக்கும்போதே அவங்க அப்ப காவி சாயம் பூசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த உரை எல்லாமே வந்து சனாதன தர்மத்தினுடனான உரையாகவே அது இருந்திருக்கு. ஆரம்பத்திலேயே அவங்க திருக்குறள்ல ஃபுல்லா அட்டன் பண்ணி எடுத்துட்டு போயிடலான்னு நினைக்கும் போது குறுக்க அந்த கௌசிக் வந்தான்னு பெரியார் வந்து நின்றுடாப்ல. அவர் சும்மா வந்திருந்தாலும் பரவாயில்ல, தடியோட வந்து நின்ன உடனே டைவெர்ட் ஆகுது. அப்போ அதை கலைஞர் அண்ணான்னு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறை அதை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கிற பேருந்துகள் வரைக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்கறது, பாடப்புத்தகம் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கறது. எங்கள் வீட்டில் ரொம்ப ப்ரூட்டலாலாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் எங்கள் அம்மா ரொம்ப கொடூரமாக என்னை அட்டாக் பண்ணாங்க. அடுப்பில் வந்து அந்த பணியாரம் குத்துற ஊசி அதை எடுத்து எனக்கு சூடு போட்டிருக்காங்க. எதுக்குன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் பணியாரத்தை எடுத்து தின்றுப்ப சொல்லு, மூடி வச்சு பணியாரத்தை தின்ட்டா தானே. திருக்குறள் படிக்கல, எங்க அம்மாவுக்கு அது வந்து தாங்க முடியல. திருக்குறள் படிக்காம நீ எப்படி இருப்பன்னு கேட்டு எனக்கு இன்னமும் அந்த இடத்துல அந்த காயம் உண்டு, அந்த தழும்பு உண்டு. இப்ப திருக்குறள் படிக்கிறியா இல்லையா? படிக்கிறேன். இல்லைன்னா பணியார கம்பி இருக்கு. அந்த அளவுக்கு வீடுகள்ல அது மனப்பாட பாட்டு, அதை படிச்சா 10 மார்க் அப்படிங்கிறது ஒண்ணு. அதோடு தொடர்புடையது அது கூட படிக்கலைன்னா என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்திற்கு குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களை கொண்டு வருவதற்குல அதற்கு ஒரு பெரிய உழைப்பு இங்க செலுத்தப்பட்டிருக்கு. ஏன் நீ அந்த பாயிண்ட் வச்சிருந்தேன் என்னதுன்னு சொல்லிட்டேன்னா. இன்னொன்னு, ஆரம்பத்திலேயே திருக்குறள்ல அடிப்படையிலே நம்ம பல விஷயங்கள்ல அவங்களோட முரண்பட வேண்டியது இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன நாதத்திலேயே செத்து போயிட்டான் சங்கி. அவன் ஒரு காலமும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசவே மாட்டான். 4 வர்ணத்தையும் நானே படைத்தேன்னு சொல்லக்கூடிய சங்கி நீ எப்படி திருவள்ளுவரை சொந்தம் கொண்டாடலாம்? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் தம்ப்நெயிலுக்கு நல்லா இருக்கும். மீட்டிங் அதிகமா போறாப்லையாமா இல்ல ப்ரோமோவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், யூடியூப்ல வேற பார்ப்பாங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே. ஓகே, ஒரு ஃப்ளோ போறேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு பேசுறோம். கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து இருந்த ஒரு குடும்பத்துல அனிதான்னு ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். அந்த பிள்ளைய அடுத்த தலைமுறையில டாக்டராக்கி பார்க்கணும்னு ஒரு ஊரே போராடிச்சு, ஒரு மாநிலமே போராடிச்சு. எதிர்க்கட்சியாக இருந்த திமுக நீதிமன்றம் வரைக்கும் கூட்டு போய் போராடிச்சு. அந்த பிள்ளைய சாகடிச்ச நீ எப்படி
திருவள்ளுவரை உரிமை கொண்டாடலாம், உனக்கு எப்படி திருவள்ளுவர் உரிமையானவனா மாறுவாரு? இது எல்லாமே அவர்களோடு கேட்கப்பட வேண்டிய கேள்விகளா இருக்கு. இன்னும் சில குறள்கள் பகுத்துண்டு பல்லுயிருமுக நாம தான் பேசுறோம். ஐயா இந்த குறள் ஸ்கூல் படிக்கும் பொழுது மதிய உணவு போடுறதுக்கு முன்னாடி இந்த குறள் சொல்லி தான் சாப்பிடுவோம். யாருக்காவது இந்த அனுபவம் இருக்குங்களா? நான் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான், பகுத்துண்டு பல்லுயிரும் முதல் சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். சத்துணவு ஆமாம் திரும்ப சொல்லணும், ரிப்பீட் பண்ணணும். எவ்வளவு தூரம் நம்மளுடைய உணவு முறைகள் வரைக்கும் திருவள்ளுவரை கொண்டு வந்து நிப்பாட்டி நாம பேசுறோம். இஸ்லாமிய சகோதரர்கள் மாட்டுக்கறி வைத்திருக்கிறார்கள்னு சொல்லி அவர்களை தேடி தேடி அடிச்சு அவங்க வீடுகளை பூரா சூறையாடுற சங்கி நாய் கும்பல் இன்னைக்கு சொல்லுது திருவள்ளுவர் எங்களுக்கானவர்னு. அது எப்படி பொருந்தும்? இருங்க, நான் திரும்ப சொல்றேன். ப்ளூ கிராஸ்ல நாயை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அங்க சீமான்னு போட்டுக்க, எச்ராஜான்னு போட்டுக்க, உன்னை யாரு கேட்க போற? கற்க கசடரன்னு ஒரு திருக்குறள். நாம அதன்படி வாழ்ந்து காட்டணும், அதற்காக நாம படிக்கணும்னு நாம ஒரு கொள்கையோடு திருக்குறளை அணுகிறோம். அவன் நாம படிச்சா காதுல ஈயத்த காட்சி ஊத்தணும்னு சொல்றான். அந்த திருவள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த திருக்குறள், அதன்படி வாழக்கூடிய நம்மளை படிக்காதன்னு சொல்லக்கூடிய அந்த கும்பல் திருவள்ளுவரை கையில் எடுக்கிறேன்னு பேசுறான். சமன், அது என்ன குறள்? சமன் தூக்கி ஒரு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், அதுக்கு அந்த குறள். இதெல்லாம் நீங்க எல்லாரும் சொல்லிருக்கீங்க, அதனால நான் முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க எல்லாம் பேசி முடிச்சிருக்கீங்க. இல்ல விடுங்க, அது சீட்டு வச்சிருக்காப்ல. அந்த குறளின்படி நடுநிலை தவறாமைன்னுலாம் பேசுறோம்ல. நீ NEP-யை ஏத்துக்கோ, ஹிந்தியை ஏத்துக்கோ, அப்பதான் உனக்கு 2500 கோடி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய சங்கி சமன் செய்த சீர்தூக்கும் கோல்னு எழுதக்கூடிய திருவள்ளுவரை தனக்கானவர்னு சொல்றான். நீ எந்த மொழியை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நீ படிக்கணும், நீ நடுநிலை தவறாம உனக்காக நான் நிக்கணும்னு சொல்லக்கூடியதுதான் அரசு, அதுதான் நியாயமான அரசா இருக்கும்னு பேச வேண்டிய திருவள்ளுவர் எப்படி அவர்களுக்கான திருவள்ளுவரா மாறுவார்? இப்படி திருவள்ளுவரையும் திருக்குறளையும் தேடி படிக்கும் போது, சங்கிகளோட பொருத்தி பார்க்கும் போது அடிப்படையிலேயே சங்கிக்கும் ஆகவே ஆகாது திருவள்ளுவரும் திருக்குறளும். ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை ஊடுருவி செய்யணுன்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு விதையும் நம்ம ஆளுக போட்டதுதான். ஆளுக்கு அவரை பூரா சாதிக்கு ஏத்த தலைவர் போல சித்தரிச்சுக்கிட்டு சாதிக்கு ஏத்த முகமா அவரை பயன்படுத்தும் போது அவனுக்கு ஈஸியா ஒரு ரூட்டை உருவாக்கி கொடுக்குறோம். அவன் என்ன பண்றான்? ராஜராஜ சோழன், அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாய் சொல்லுவான். முக்குளத்தூர், அவர் ஆமா எங்களுக்கு தான்மா. இன்னொரு கம்யூனிட்டி நாடார், நான் எங்களுக்குமா. உடையார், செட்டியார், ஆளுக்கு அவர் எங்க ஆளுங்க, அவர் எங்க ஆளுகன்னு சொன்ன உடனே டக்குனவன் எல்லாத்துக்கும் நான் தாண்டா பொறுப்பு, ராஜராஜ சோழனே எங்க ஆள்றா, மனு தர்மத்தின்படி ஆட்சி நடத்தினார்றான்னு சொல்லிட்டு எல்லா சாதிய குழுக்களையும் அவன் கைக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டான். திருவள்ளுவரை அப்படியான சாதி அடையாளங்களுக்குள்ள கொண்டு வருவதன் மூலமா திரும்பி அவர்களிடமே கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வேலையை நம்ம செய்யறோம். அந்த வேலையை செய்யாமல் இருப்பதற்கு இங்கு ஒரு பெரிய காய் நகர்த்தல் தேவைப்படுகிறது. அதை நம்மை போன்ற அடுத்த தலைமுறையினர் கையில் எடுக்கணும். சாதியை கடந்த இனத்தோடு தொடர்பு படுத்திய நம்முடைய அறம் சார்ந்த ஒரு நெறியாக திருக்குறளை கையில் எடுப்பதுதான் அடுத்த கட்டத்திற்கான நகர்வுன்னு நான் நம்புறேன். அறம்னு வரும்போதெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கியா? எங்கேயாவது கட் பண்ணி அவர் ஒண்ணு விட்டுட்டாரு. வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அதை விட்டுட்டாரு. இல்ல அத இப்ப இது திருவள்ளுவர் திருக்குறளை தட்டில் வச்ச மலம்னு பெரியார் சொல்லிட்டாரு அப்படின்னு முன்னாடி RSS பிஜேபி பேசிட்டு இருந்தான். இப்போ அதோட இன்னொரு வடிவம் அவனும் பேசிட்டு இருக்கான்ல. அப்போ திருக்குறள் மீது திருவள்ளுவர் மீதும் அவனுக்கு அவ்வளவு பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது. திருவள்ளுவர் எங்காளு, அதனால அவர் எழுதின திருக்குறளை பெரியார் அப்படி சொல்லிட்டாரு அல்லது எழுதிட்டாரு அப்படிங்கிற அந்த அவதூறை நம்பி இவன் உண்மைன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் திருக்குறளை ஓதோம் அப்படின்னு சொன்னவர் இந்த கார் எடுத்தோம்னா 1.5 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் அங்கிட்டு தான் மடம் போட்டு உட்காந்துருக்காப்புல. தீக்குறளை ஓதோம் அப்படின்னு சொன்னவர் தான் உட்காந்து இன்னமும் உட்காந்துருக்காப்புல. அவங்க திருக்குறளை தீக்குறள்னு சொல்லுவாங்க. எரியுதுடி மாலா 16 வை கையில மைக் இருக்கும் போதெல்லாம் நல்ல கவுண்டர் போட மாட்டேங்கிற. உண்மையிலேயே உனக்கு பாசம் இருந்ததுனாக நேராக காஞ்சிபுரம் உள்ளாங்க கவர்மெண்ட் பஸ் போகுது, ஏறினா 2 மணி நேரம் காஞ்சிபுரம் போய் இறங்கிடலாம். அங்கே போய் மடத்துக்கு முன்னாடி நீ கூட்டம் கூட்டணும். இங்கே யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு இல்லை ஒரு ட்ராமா போட்டு இல்லை, அந்த கூட்டத்தை அப்படியே பண்ணா அந்த சார் அவர் தான் அங்கே தான் உட்காந்துருக்காரு.
தீக்குறளை ஓதம்னு சொல்லிட்டு அந்த சார் அங்கதான் உட்காந்துருக்காரு. அந்த சார் அந்த ஒரிஜினல் சார் இறந்துட்டார்ல, ஜெயிலுக்கு போயிட்டு. அவங்க எல்லாமே அதான்யா, அந்த கும்பலே அதானே. நீ வேதம் இதிகாசம் புராணம்லாம் படிச்சு தேவநாதன் எங்க இருக்காரு? தோழர் தேவநாதன் சொல்லுங்க. அவர் ஒரு கருவறை கிளர்ச்சி பண்ணவர். அவரு புரட்சியா மன்னிக்கணும், கருவறை புரட்சி. நாமளே பெரியாரே இல்ல கருவறை இல்லங்க, கருவறை கிளர்ச்சி அல்ல, கருவறை புணர்ச்சி அத பண்ணவர். பாத்தீங்களா? சொன்னாரு தோழர் தேவநாதன். அதாவது பெரியாராலேயே முடியாத விஷயத்த கருவறைக்குள்ள கூட்டு போகணும், பார்ப்பனர் இல்லாதவர்கள. ஆமா, அப்படிங்கறத. அதுவும் பெண் பாருங்க, அதுலயும் பெண்கள்ங்கிறவங்க சூத்திரவங்களுக்கும் கீழே, எல்லாத்துக்கும் பஞ்சமர்களுக்கும் கீழே என்று சொல்ல. அவன் எந்த சமூகத்துல பிறந்த பெண்ணாக இருந்தாலுமே சூத்திரர்களுக்கும் கீழேன்னு சொல்லப்படுற அந்த பெண்ணை கருவறைக்குள்ள கூட்டு போனா தோழர் தேவநாதனை வந்து நீங்க தவறா பேசாதீங்க. இன்னொன்னு, பெரியார் வந்து கருவறை கிளர்ச்சின்னு அறிவிக்கிறார். அப்பதான் கலைஞர் வந்து சட்டம் கொண்டு வர்றாரு, பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சாதின்னு அடிச்சாரு. பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை கலைஞரால் நீக்க முடியாததை தேவநாதன் தீர்த்து வைத்தார். பெண்களை கருவறைக்குள் அழைத்து சென்று கருவறை கிளர்ச்சி செய்தார். ஒண்ணுமில்ல, மேடைகள் போட்டுட்டு இருக்காங்க, அதுல ஒரு மேடையில தேவநாதனை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி விட்டுரும் விடுங்க. அவ்வளவுதானே. நான் அதுக்கு மேல பார்க்க வரும்பல. இது மைக் இல்லாம கவுண்டர் போடுறதா நல்லது. ஆமா, உண்மையிலேயே தான். இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வினாக்கா, இங்கே சொல்கிறனே இப்போ காஞ்சிபுரத்துக்கு போய் சொல்ல வேண்டியதுனே அப்படின்னு நம்ம கேட்கணும். இனி ராஜராஜ சோழன் எங்கள் முப்பாட்டன் தெரியுமா, ராஜராஜ சோழன் உலகத்தை கட்டி ஆண்டவன் தெரியுமா அப்படின்னு பேசுகிறவன்ட்ட திரும்ப கேட்கணும், ராஜராஜ சோழன் ஏன்பா திருக்குறள் ஏன்பா எல்லாருக்கும் போதிக்கல, திருக்குறள் ஏன் ஒரு புத்தகமாச்சு இல்லை, அல்லது திருக்குறள் எல்லாரும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்கூலை கட்டி விட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ ராஜராஜ சோழன் ஏன் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கல? ராஜராஜ சோழன் மகனே ராஜராஜ சோழனை கொண்டு போய் சேர்க்கல. இவனுங்க நம்மள்ட்ட வந்து போராடுறானுங்க. ராஜராஜ சோழன் சமாதி எங்க இருக்கு தெரியுமா, அது ராஜேந்திர சோழனுக்கு தெரியுமா ராஜராஜன் சமாதி எங்க இருக்குன்னு. இருந்தா அவன் ஒரு கோயிலை கட்டியிருப்பான். அவன் என்ன பண்ணா, பெரிய கோயில்ல பூரா வேலை பார்த்துட்டு இருக்கானுவோம். இவன் வந்து அப்பா செத்து விட்டாரு, நீ வா நம்ம வேற கோயில் கட்டுவோம் அப்படின்னு அவன் வேற பக்கம் கோயில் கட்ட கூட்டு போயிட்டான். கோயிலை பாதியில விட்டாங்க. இப்படி கடந்த காலம் தமிழனுக்கு இருந்திருக்கிறது. ஆமா, இப்படியாக இருந்திருக்குது. அவன் கேட்கறவன்ட்டு நம்ம அந்த கேள்வி கேட்கணும். ராஜராஜ சோழன் சொல்றியப்ப ராஜராஜ சோழன் எங்க கொண்டு போய் கட்டினாப்புல, திருவள்ளுவர் எதுவும் ஓதுறதுக்கு எதுவும் திருக்குறளை கத்துக்கப்பான்னு சொல்லி பாடசாலைகள் கட்டி விட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம திரும்ப கேட்கணும். திருவள்ளுவர் குறித்து திராவிட இயக்கங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவோ வேலைகள் செஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பேசுகிறோம். பட் தமிழுக்கே நான் தான் அத்தாரிட்டின்னு பேசக்கூடிய கும்பல்கள் இருக்கிறானுங்கல்ல, பாலியல் குற்றவாளியா அவனுங்க ஏதாவது ஒண்ணு திருவள்ளுவரை திருக்குறளை அடுத்த தலைமுறைட்ட என்கிட்ட தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க சொல்றாரு. என்னன்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பேசியிருக்காரு, என்ன கல்லுண்ணாமைய பாடுறான் பைத்தியக்கார பைய அப்படின்னு. அது டென்ஷன் தான் ஆகும்ல. திருவள்ளுவர் குறித்து அது டென்ஷன் தான் சொன்னது. காமத்து பால்ல இருந்து 4 குறளை சொன்னா சொல்லுவாப்புல. அதான் பெரியார் வந்து திட்டுறாரு, என்ன சொல்றாரு, அன்றைய சூழலுக்கு ஏற்றாறு போல ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. சில அறிவுக்கு ஒவ்வாதது இருந்துச்சுன்னா விட்டுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கன்னு சொல்றாரு. ஒரு பலசர கடை, அந்த கடையில நிறைய சரக்கு இருக்குது, அதுல நமக்கு எது வேணுமோ. அவர் என்ன கேட்கிறாரு, சரக்கு இருக்குதான்னு மட்டும் கேட்கிறாரு. நீ பலசரக்கு கடைக்கு போறீங்க, அவர் சரக்குக்கு போனாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப திருக்குறளை வந்து மலம்னு சொல்றாங்கல்ல, பெரியார் சொன்னதாக சொல்றாங்கல்ல. பெரியார் பார்ப்பனர்கள் அமைப்புக்குள்ள வரணும், சுயமரியாதை இயக்கத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வைச்ச கிரைட்டீரியா என்னன்னாக்கா, நீங்க பூணூலை ரிமூவ் பண்ணணும், உங்க விருப்பத்தோட ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது என்ன சொல்றாருனாக்கா, வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, திருக்குறளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். சொல்லிட்டு இங்கிட்டு வா, நான் உன்னை திராவிடனா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப கிரைட்டீரியால என்ன வைக்கிறாருனாக்கா, திருக்குறளைன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வைக்கிறார். அப்படி சொன்ன ஒரு மனுஷன் திருக்குறளை வந்து தட்டில் வச்ச மலம்னு சொல்லிட்டான்னு சொல்றானாக்கா, அவன் எவ்வளவு பெரிய மலமா இருப்பான் அவன். மணியரசன்ல இருந்து எல்லாருமே இப்படி தொடர்ந்து இந்த பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. என்னைக்குமே அவங்க வந்து சங்கராச்சாரி திருக்குறளை தீக்குறளை சென்றோதும், எப்பட்றா நீ சொல்லலாம் கேட்க மாட்டான். எப்படி தமிழை நீச பாஷைன்னு வந்து சொல்ற அப்படின்னு வந்து அவன் வந்து கேட்க மாட்டான். அவனுக்கு முழுக்க என்னன்னா பெரியார் தான் டார்கெட்டு. தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வரல அப்படின்னு தமிழ்நாட்டு எம்பிக்கள் அங்கே கேட்பாங்க. அதற்கு பதிலாக இந்த நிர்மலா மாமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வயிற்றுல அடிச்சுக்குவாங்க. வன்மத்தை தீக்க முடியாமல் வந்து அம்மிக்கல்லை எடுத்து வயிற்றுல குத்திக்கிட்டாங்கன்ற மாதிரி. அவரை ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க, காலை மாலை கொண்டாடுறீங்க, எந்திரிச்சு கும்பிட்றீங்க, வழிபடுறீங்க. ஏமா உனக்கு இப்படி வலிக்குது?
நீங்க வந்து ஒரு மகா சில்றப்ப சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவரை கடவுள் ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணி அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ வச்சு கும்பிடுறீங்க. ஒரு அயோக்கிய பயல வேலைக்கு போகிற பெண்களை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு? மிக கேவலமாக சொல்கிறாரு. இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற இவங்க வந்து இதெல்லாம் படிச்சிருப்பாங்களா, இல்லை அந்த கருத்துக்களை எல்லாம் இவங்க வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது தான் நம்ம கேள்வி. யார் அந்த சார் அங்கே தான் இருக்காருன்னு சொன்னல, அது சும்மா ரைமிங்கில் சொல்லலை, அவர் தான் உண்மையிலேயே அந்த சாரு. பல பெண்கள் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண்களே பல பேர் பாலியலாக நம்ம சீமான் மாதிரி பல வேலைகளை அந்த மடத்துக்குள்ள தலைவன் பார்த்துருக்காப்புல. அது ஏன் மடம்னு பேர் வச்சாங்கன்னா, மடப்பெல்லாம் இருக்கிற இடத்துனால அது மடம்னு பேர் வச்சுருப்பாங்க போல் இருக்கு. அதில் அனுராதான ஒரு பெண் எழுத்தாளர், பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு ஆன்மீகவாதி தான், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. ஏற்கனவே பலமுறை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க அந்த மடத்துக்கு போகும்பொழுது அந்த சங்கராச்சாரியர் வந்து அவங்களுக்கு பாலியலாக துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு. அவங்க முடியாதுன்னு மறுத்துட்டு போகிறாங்க. சென்னையில் அவங்க வீடு, சென்னைக்கு ஆள் அனுப்புகிறான். 2 தயிர் சாதம் கட்டிக்கிட்டு மிரட்டுறதுக்கு ஆள் வர்றாங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு. போயிட்டு நீ வந்து என்ன தயிர் சாதம் நம்பர் மிளகா வத்தல் இருக்குமே, அது கொஞ்சம் கோவம் வராது. மாவடு சும்மா போனா ஊறுகாய் திருடிட்டு போனாங்க. அதனால் உள்ள போய் மிரட்டுறாங்க. நீ பெரியவாக்கு அவங்க இஷ்டத்துக்கு நீ அடி பண்ணிடலனாக்கா உன்னைய நாங்கள் லாரியை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கானுங்க. அது அந்த அம்மாவே பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி இன்னும் சில சினிமா துறையில் உள்ள நடிகைகளுக்கும் கூட ஒரு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்தது, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் வெளியில் வந்தது, அதுவே நமக்கு தெரியும். அதனால தான் யார் அந்த சார்னாக்கா அங்கிட்டு தான் இருக்காப்புல அந்த சார், பூரா ஆதாரமும் இருக்குது. அவர் தான் அந்த சாருங்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களே வெளியில் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்கனாக்கா பாதிக்கப்பட்ட பெண்களே வெளில வந்து சொல்லும் பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல, ஏன் எடுக்கல? அதனால தான் சொன்னேன், யார் அந்த சார்னாக்கா அந்த பஸ் அங்கே விட அவர் தான் அந்த சார் உள்ளே இருக்காப்புல மடத்துக்குள்ள. நிறையா குரல் இருக்கு நம்ம அப்படி குறிப்பிட்டு சொல்றதுக்கு. இந்த திருவள்ளுவர் சிலை மேட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய அது ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் அடையாளமாக இந்த பக்கம் முனையில் வந்து விவேகானந்தர் பாறையை வச்சு அதுவே விவேகானந்தர் பாறையில் தொடங்குகிறது அப்படின்னு பேசுகிற சூழல் இருந்துச்சுல்ல, அதில் ஓங்கி ஆணி அடித்த மாதிரி நறுக்குன்னு இறக்குனாப்புல கலைஞர். அங்கே வந்து பெரிய பிரம்மாண்ட சிலையை வைக்கிறேன், இனிமேல் தமிழ்நாட்டினுடைய திசை தொடக்கமே திருவள்ளுவருடைய சிலையிலிருந்து தாண்டா தொடங்கும்னு சொன்னது. அது இந்த கண்ணாடி பால மேட்டரில் கூட எதுக்கு திருவள்ளுவர் சிலையிலிருந்து அந்த பக்கம் போகிறத பற்றிலாம் அதெல்லாம் வேணாமே அப்படின்றது வந்து அது இல்லை ஸ்கெட்சு. விவேகானந்தர் பாறைக்கு வர்ற சங்கி திருவள்ளுவர் சிலைக்கு வரணும், நீ வா இங்கே காலடியை தொட்டு கும்பிட்டு போ, உனக்கு புத்தி வரும்னு சொல்லி காட்டுறதுனுடைய ஒர்க் அது. அதனால அந்த வேலைகள்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் கடந்து போக வேண்டிய வேலைகள் அல்ல. நான் எங்கள் ஊருக்கு தொடர்ச்சியாக பேருந்துகளில் பயணிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பேருந்துகளில் போகும்போது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருக்குறளை அந்த பேருந்து பயணத்தை முடிந்து எங்கள் ஊர் பிள்ளையால் விளக்குல இருந்து நடந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் போனோம். அதுக்குள்ள அந்த திருக்குறளை நான் வந்து ரீக்ளைம் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்தா எங்கள் அம்மா எனக்கு வீட்டுக்கு போகும்போது கடையில் ஒரு கலர் வாங்கி கொடுப்பாங்க, கருப்பு கலர். அது இன்னமும் எனக்குள்ள ஒரு பெரிய நினைவுகளை அது பொதிஞ்சு வச்சிருக்கு. இல்ல ஊர்ல அந்த கலர் பேர் காளிமார்க் கலர், கருப்பு கலர், கருப்பு ஷேப்ல இல்ல, தேடி இருப்பாப்புல, நம்ம கருப்புல மட்டும் தான் கிடைச்சிருக்கும் இருக்கு. இப்ப திருக்குறளை எந்த அளவிற்கு மக்களோடு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாம அவ்வளவு வேலை பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத உண்மையிலே நினைச்சு பார்க்கணும். அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். திருக்குறள்ல வந்து நமக்கு ஒரே ஒரு கோரிக்கையும் மக்களுக்கு இருக்கிறது, நம்மளும் கூட வாய்ப்பு இருந்தா செய்யலாம். திருக்குறள்ல வந்து இந்த மோட்டிவேஷன் கோட்ஸ் வந்து திருக்குறள்ல இருந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, 67வது அதிகாரம் வினைத்திற்பம். வினைத்திற்பம் என்பதொருவன் மனத்திற்பம். கேட்பதற்கு சாதாரண வரிகள் போல இருக்கிறது. வினைத்திற்பம் அப்படின்னா ஒரு வினையை, ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான வலிமை. ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான வலிமை என்பது முதலில் உங்களுடைய மன வலிமையிலிருந்து தொடங்குகிறது. இது திருவள்ளுவர் சொல்றது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது எளிது, ஆனால் சொன்னதை செய்வது அப்படின்றது அரிது. அது மட்டும் இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் இந்த வினைத்திற்பம் அப்படின்றதுனால நான் அந்த அதிகாரத்தை கோட் பண்றேன். இன்னும் நிறைய எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்றதா இருக்கட்டும். இப்ப இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகு. எவ்வளவு வலிமையுடையவராக இருந்தாலும் மேற்கொள்ளும் செயலில் உறுதி இல்லாதவராக இருந்தால் அவரை உலகம் மதிக்காது. இதைத்தான் இந்த பண்ணையாருக்கு திரும்ப திரும்ப சொல்றோம். செய்யற வேலையை ஒழுங்கா செய்யு,
ஓட்டு கேட்டு தான் வர்றேன், அந்த வேலையாவது ஒழுங்கா செய்யின்னா பால்வாடித்தனமா பண்ணிட்டு இருக்கிறது. சரி, பால்வாடித்தனம்னு பண்ணலான்னு பார்த்தா நம்ம மனோஜ் தோழர் புதுசா ஒரு பேரை சேர்த்து விட்டாரு, ஊறுகாய் அளவுக்கு கூட அறிவில்லாதண்டு. சரி, அத்தோட முடிஞ்சுன்னு பார்த்தா பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி அறிக்கை எழுதுறாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, ஊறுகாய் அளவுக்கு கூட அறிவில்லாத பனையூர், பால்வாடி, பட்டிமன்ற பண்ணையார், இவ்வளவு பெரிய பேர் வைக்க வேண்டியது. அதுல அந்த அறிக்கை எழுதுற அந்த சட்னி இருக்காப்புல இல்ல, அவரு ஒரு ஸ்பேஸ்ல ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுறாப்புல. அதான் நான் போன என்னதான் நைட் ஷிஃப்டா இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும்ல. ஒரு பட்ஜெட் வாசிக்கிறாங்க, இந்த சட்டத்தை இயற்றவில்லை இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சட்டங்கள் எங்க? ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் எங்க? எங்கடா தேடுற? பட்ஜெட்ல தேடுற. நான் அந்த போன மீட்டிங்கில் இங்கே பேசுகிறப்ப சொன்னேன், இவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா பிறக்கும் பொழுதே டாக்டர்கிட்ட சொல்லிடுவாங்க, அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி மூளை எடுத்துருங்க, நான் அது வளர்ந்தவனே தாவக்கலை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியாப்பட்ட பீஸுங்க அதெல்லாம். இந்த திருவள்ளுவரை வந்து ஆட்டையை போடுறது இருக்குல்ல, அது இந்த பார்ப்பனர்கள் எழுதி வச்ச கதை, இதெல்லாம் நமக்கு முன்னாடி புத்தகத்திலேயே வந்திருக்கு. டெக்ஸ்ட் புத்தகத்திலே நான் ஸ்கூல் படிக்கும் போதே இந்த கதை தான். என்னென்னா, வள்ளுவன் வாசிக்க, அவங்க ஒய்ஃபு பேர் வாசிக்கு, இவர் பேர் வள்ளுவன், மயிலாப்பூரில் தான் வீடு. அந்த அம்மா அந்த ஊசியில குத்தி திம்பாரு. அப்போ கையெண்ணு வச்சு என்ன பண்ண போகிற நீ? அவ்வளோ வேலை இல்லாமல் இருக்கியா நீ? இல்லை, அதில் என்னன்னாக்கா, இப்போ வள்ளுவன் வாசிக்கு மயிலாப்பூரில் பிறந்தாரு, அவர் ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர், எங்க ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதி டெக்ஸ்ட் புக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் கூகுளில் திருவள்ளுவர் வரலாறு அல்லது திருக்குறள் வரலாறுன்னு போட்டிங்கனாக்கா நிறைய பிளாக் ஸ்பாட்டில் மட்டும் போடுங்க, வெறும் வாசகி கதைகளும் தேடிடாங்க. அதனால் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மயிலாப்பூர் கதைகள் தான் நிறைய வந்து நிற்கும். வள்ளுவன் வாசிக்கு, இவர் வந்து மயிலாப்பூரில் பிறந்தவர், ஐயரு அப்படின்ற இந்த கதைகள் தான் நிறைய வந்து நிற்கும். அப்போ இந்த திருக்குறள் இருக்குல்ல, அது எப்படி கிடைச்சதுன்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அது நம்ம புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் தான் அந்த விஷயத்தை சொன்னார். அது அரசுக்கு நம்ம கோரிக்கையாக கூட வைக்கலாம். எனக்கு அந்த திருக்குறள் வந்து எப்படி கிடச்சிச்சுங்கிறது சொன்னால் தான் நம்ம ஆளுகளுக்கு தெரியும் அது மயிலாப்பூரில் கிடைக்கலங்கிறது. ஏன்னாக்கா அந்த மயிலாப்பூர் கதையை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஊரெலாம் கேட்டிங்கனாக்கா அவன் மயிலாப்பூரில் பிறந்தவருங்க, அவர் முன்னாடி பேர் வாசிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த திருக்குறளுங்கிறது மயிலாப்பூரில் கிடைக்கல. திருக்குறளுங்கிற புத்தகம் எல்லிஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருந்தார். அப்போ தான் அவர் தான் இந்த சென்னை மாகாண ஆணையர் இதாக இருந்தவர். அது அவர் பேர் எல்லிஸ் ரோடு, அவர் பேர்லாம் இருக்கும். அந்த எல்லிஸா வந்து இந்த பழைய ஓலைச்சுவடைகள்லாம் திரட்டி அதை அச்சிலேற்றுறதுக்காக முயற்சியில் இருக்காப்புல. அப்போ மதுரையில் உள்ள அங்கே பொறுப்பாளர் வந்து ஹேரிங்டன் அப்படிங்கிறவர். ஹேரிங்டன் ரோடு இங்கே கூட இருக்கும், மதுரையிலுமே ஹேரிங்டன் நகர்னு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லிஸ் நகர் இருக்குங்களா? அந்த ஹேரிங்டன் அப்படிங்கிற அந்த ஆங்கில அதிகாரிகிட்ட சமையல் வேலை செய்கிறவராக இருந்தவர் தான் கந்தப்பன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் யாருனாக்கா அயோத்திதாச பண்டிதருடைய பாட்டனார். கடைசியாக பஞ்சா சொல்லலான்னு வச்சு இடத்துல போட்டுவிட்டு நீங்கள். அப்போ அவருடைய பாட்டனார் தான் கந்தப்பன். அவர் தான் வீட்டில் இருந்த ஓலைச்சுவடைகளில் மூட்டையை கட்டி வச்சிருந்ததை கொண்டு வந்து, ஐயா இந்தாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் இருக்குது பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தது. அங்கேருந்து எல்லிஸ்ட்டை வருது. எல்லிஸ் தான் 1812 அது பதிப்பிக்கிறாப்புல. இப்போ மயிலாப்பூரில் பிறந்தாருனாக்கா ஒரு பாப்பா அந்த திருவள்ளுவர் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த ஓலைச்சுவடு எப்படி ஒரு அயோத்தியாச பண்டிதருடைய பாட்டனாக இருக்கக்கூடிய கந்தப்பனுக்கு எப்படி இந்த ஓலைச்சுவடி போயிருக்கும்? இதே புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் தான் இந்த வரலாறை சொன்னது. ஸோ இதை டெக்ஸ்ட் புக்கில் சேர்த்தாக்கா இந்த திருக்குறள் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற இந்த வரலாறு நம்ம மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரும். அப்போ பெயிண்ட் அடிக்க வரும்போது மயிலாப்பூரில் பிறந்தாரு வாசிக்கினாக்க நம்மளால நேரடியாக எடுத்து சொல்லிடுவோம், அந்த இருக்கு பாருங்கள், இவர் இங்கே பிறக்கல, அவர் கந்தப்பண்டன் தான் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுவார். அது நம்ம அரசுக்கு கோரிக்கையாக கூட வைக்கலாம். அதை இப்போ திருக்குறளில் வந்து புகழ் அப்படின்ற அதிகாரத்தில் நிலவரை நீல் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அதற்கு பலரும் வந்து கலைஞரோட உரை வந்து எப்படி இருக்குன்றதுக்காக இன்னொரு உதாரணம். அதற்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தேல் உலகு அப்படி எந்த இடத்துலலாம் திருக்குறளில் வந்து புத்தேல் உலகு புத்தேல்னு வருதோ அது எல்லாமே வானுலகம், தேவர்கள் வாழுகின்ற உலகம் அப்படின்ற பொருளில் தான் எல்லாருமே அணுகியிருக்கிறாங்க திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் தவிர்த்து. இப்போ அதில் வந்து கலைஞர் வந்து இதற்கு வந்து ஒரு உரை எழுதுறாரு. என்ன உரைனா, வரதராசனார் உரையை படித்தாதான் கலைஞர் உரை எப்படி மேம்பட்டுருக்குன்னு தெரியும். வரதராசனார் சொல்கிறாரு, நில உலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்க வல்ல புகழை செய்தால் வானுலகம் தேவரை போற்றாரு. அதாவது இந்த புகழை ஈட்டியவர்களை தான் வானுலகம் போற்றும், வானுலகத்தில் இருக்கும் தேவர்களை போற்றாது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. அதற்கு கலைஞர் வந்து எழுதிய உரை வந்து ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. இனி வரும் புதிய உலகம், புத்தேல் உலகுனா அவர் வந்து மேலுலகம்,
சொர்க்கம் அப்படின்ற பொருளில் அவர் குறிப்பிடல. இனி வரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மற்றும் போற்றி கொண்டு இராது அப்படின்றாரு. இது வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்களேன். இன்னும் நிறையா அப்படி இருக்குது. இன்னொரு குறள் வந்து ஊழ், அந்த அதில் வந்து ஊழ் எல்லாருமே விதி, தலைவிதி அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இயற்கை நிலை அப்படின்னு தான் அதை சொல்கிறாரு. இன்னும் தமிழ் அறிஞர்களிடம் என்ன திருவள்ளுவர் ஊழ் பற்றி எழுதியிருக்கிறாரு, இது வந்து எப்படி ஆரியத்திற்கு எதிரானதாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிற விளக்கம் என்ன அப்படின்னா, புலவர் வெற்றியழகன்ட்ட இதை கேட்டேன். அவர் வந்து சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, ஊழல் அப்படின்னா என்ன அப்படின்னா முறையற்றது அப்படின்னு வந்து பொருள். ஊழல், ஊழ் அப்படின்னா முறையானது அப்படின்னு பொருள். முறையாக வாழ்ந்து வருபவர்கள், ஒரு அறம் வகுத்த நெறிப்படி முறையாக வாழ்பவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறது தான் ஊழ் அப்படின்றது. ஆனால் அது ஊழ்ன்றதை எப்படி திரிச்சிட்டாங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுறாங்கல்ல, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு, அந்த ஊழ்வினை அப்படின்ற பொருளில் இதை வந்து சிதைத்து விட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் பெரியார் வந்து திருக்குறளை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, கடவுள் வாழ்த்து. திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய தலைப்பும் அந்த குறளில் இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தையில் இருந்து தான் அந்த தலைப்பு வந்து இருக்கும். இப்போ கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒன்றே இந்த குறள்களில் எங்கேயுமே இல்லை. கடவுள் அப்படின்ற ஒன்றே இல்லை. அப்படி இல்லாத பொழுது கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு முதல் அதிகாரத்தை எப்படி இருக்க முடியும், அதை எப்படி வள்ளுவர் எழுதி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இதை கலைஞர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இதற்கு கடவுள் வாழ்த்து அப்படின்னு முதல் அதிகாரத்திற்கு அவர் பெயர் வைக்கல, வழிபாடு அப்படின்னு அதுக்கு பெயர் வைக்கிறாரு. அந்த 10 திருக்குறளை படிச்சிங்கனாலே அது எவ்வளவு சுவாரஸ்யமானது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பார்ப்பனர்கள் சின்ன சின்ன விஷயங்களை பொருள் திரித்து அந்த குறளை இல்லை விமர்சனங்கள் இருக்கின்ற பகுதிகளை முதன்மைப்படுத்தி குறளை உச்சரிச்சிடலாம், அதை சாப்பிட்டு முழுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படியெல்லாம் சாப்பிட்டு முழுங்கிட முடியாது, இதான் பொருள் அப்படின்னு ஒரு நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பொருளை, ஒரு அற கருத்துக்களை வந்து நிரப்பி ஒரு கேப்சூலாக கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்ட மாதிரி தான் குறளும் 2 வரி தான், பொருளும் 2 வரி தான். எதுவுமே கடுமையான வார்த்தைகள் கிடையாது, எல்லாமே எளிமையான வார்த்தைகள் தான். ஸ்கூல் மாணவர்கள் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கூட கலைஞர் உரையால் வந்து பொருள் கொள்ள முடியும். இதுதான் திருக்குறளை நீங்கள் எங்கிட்ட போய் சேர்த்தீங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு, காமி பார்ப்போம். பைத்தியம் படிச்சிருக்கியா இல்லையா பைத்தியம்? இல்லை அவர் வந்து போகும்போதே வழியில் கல்லுக்கடையில் குடிச்சிட்டு அப்படி காட்டு புரோட்டா சாப்பிட்டு காட்டுக்குள்ளே போய் கபடி ஆடிட்டு அப்புறம் படுத்து உறங்கிட்டு காலையில் வீட்டுக்கு எந்திரிச்சு போகிறது. அப்புறம் ஒரு 3-4 ரேப்புகளை பண்ணிட்டு அண்ணன் ஒரே பிஸி தான். இல்லைல்ல இதில் இந்த திருக்குறள் கலைஞர் உரைக்கு பேராசிரியர் எழுதியிருக்கக்கூடிய அந்த அணிந்துரை வந்து ரொம்ப அழகான ஒரு அணிந்துரை. திருக்குறளின் அதிகாரங்களை வைத்து அவர் வந்து ஒரு கவிதையாகவே எழுதியிருப்பார். கலைஞருக்கு அதை படைத்திருப்பார். தெளிதமிழின் நடைபலவும் வல்லவனாம் கலைஞர், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாகட்டும் என துணிந்து, தமிழே தனது உயிர் மூச்செனவும் தமிழர் வாழ்வே தன் வாழ்வெனவும் கொண்டு, இனநலம் மொழிநலம் காக்கும் தொண்டே தன் பிறவி கடனென்று ஏற்ற செம்மல், தொண்டால் தியாகத்தால் திறமையால் பெற்ற தகுதியால் தமிழினத்தின் தலைவரான கலைஞர், தமிழர் வாழ்வை மயக்கிடு மாயை அகன்றிட, உய்வு நெறியாம் குறளறம் விளங்கிட தன் மதிநுட்ப திறன் காட்டும் உரை தந்தார். இன்று அதன் அதிநுட்பம் காட்டலும் எளிதன்றே எமக்கு, தேனிரால் திருக்குறள் எனிலோ அதன் பிழிவே இவ்வுரை என்பேன், தித்திக்கும் தேன் சுவையே அன்றி மருத்துவ பயனும் இவ்வுரை சிறப்பாம், பயில்தற்கும் தெளிதற்கும் எளிதாகும் இவ்வேடு, துயில் நீங்கி எழும் தமிழர்க்கோர் கைவிளக்கு, இளைய தலைமுறையினர் தமக்கோ வாழ்வினில் இருளகற்றி வழிகாட்டும் திருவிளக்கு. இது பேராசிரியர் அன்பழகன் இந்த நூலுக்கு கலைஞர் எழுதிய அந்த உரைக்கு எழுதிய அணிந்துரை. தோழர் கௌதம் தோழர் வந்து இதை ரொம்ப உண்மையிலே செழிப்பாக இது தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த புத்தகம் 100 ரூபாய் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு வந்து தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அந்த நூல் அப்படின்றது. இப்போ இதில் இன்னொரு குறளை வந்து நான் சொல்லி இது எப்படி கலைஞரின் உரை மாறுபட்டது. இப்போ இன்றைக்கே நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறவங்க இந்த நூலை வாங்கிட்டு போய் படிக்கணும். கலைஞர் உரை எப்படி சிறப்பாக இருக்குது அப்படின்றத எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன குறள்னா, ஊழ் அப்படின்ற அந்த அதிகாரத்தில்
குறள் எண் 377. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கு துய்த்தல் அரிது. அதாவது நீ கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம், கடவுள் என்ன விதித்திருக்கிறாரோ அவர் விதிச்சிருந்தாதான் அந்த கோடி ரூபாயையும் நீ அனுபவிக்க முடியும் அப்படின்னு மூவரதராசனார், சாலமன் பாப்பையா, பரிமேலழகர் எல்லாரும் வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. கலைஞர் இதற்கு எழுதிய உரை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றதுனா, வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது அரிதே ஆகும். நம்ம இப்படிதான் இருக்கணும்னு வகுத்து முறைப்படுத்தி இருக்கின்ற இந்த வாழ்க்கை நெறியை நாம் பின்பற்றாவிட்டால் அந்த பொருளை அனுபவிக்க முடியாது அப்படின்னு எல்லாமே ஒரு பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக குறளை எப்படி ஒரு ஆரிய குறளாக சித்தரிக்கின்ற வேலையை இன்னொரு புறம் செய்கிறாங்களோ, அது எப்படி ஒரு சமத்துவத்திற்கான குறளாக திருக்குறள் இருக்குது அப்படின்றத இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அங்கேருந்து ஐயா சொன்ன மாதிரி தான் திருவள்ளுவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்றத பெரியார் வந்து சொல்கிறாரு. எதிலிருந்து சொல்கிறார் அப்படின்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையேற்றியான் அப்படின்ற ஒரு குறள். இப்போ இந்த குறளை சொல்லி இந்த உலகத்தை கலைஞரும் அருமையான விளக்கம் எழுதியிருக்கிறாரு. இந்த உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் பிச்சை எடுத்து உயிர் வாழ வேண்டிய நிலையில ஒருத்தனை படைச்சிருக்கிறானே அவன் பறந்து கெடட்டும் அப்படின்ற ஒரு குறள். அப்ப இந்த குறள் எதை உணர்த்துகிறது? திருவள்ளுவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், அல்லது கடவுளை பற்றிய அவருடைய பார்வை என்ன? மனிதம்தான் முதன்மையாக இருந்திருக்கிறது, கடவுள் அவருக்கு முதன்மையாக இல்லை. இந்த புயல் வேகத்துல போயிட்டு இருக்கும் பொழுது குறுக்க போற நீ இல்ல, அவன் அப்படி டென்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இந்த திருக்குறள் படிச்சப்பதான் முதல்ல எனக்கு கடவுள் மறுப்பு வந்தது. நான் பெரியாரை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருக்குறள் படிக்கும்போது தான் அப்ப கை கால் இல்லாம வந்து நம்ம கிட்ட காசு கேட்கிறவங்கள கடவுள் படைச்சாரா? அப்ப அவங்க இப்படி வந்து பாவப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் ரொம்ப கொடூரமான கடவுளோட எண்ணமா? அப்படி இருந்தா அவன் எப்படி கடவுளா இருப்பான் அப்படின்னு எனக்குள்ள எழுந்த கேள்வி அது. இது என்னால நீங்க சொல்லும்போது ரிலேட் பண்ண முடியுது. அதே போல முக்கியமான குறள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற குறள். அது மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குமா அப்படின்றது தெரியல. கடவுளே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலும் அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை, எல்லாம் விதிப்படி தான், தலை விதிப்படி தான் அப்படின்னு வந்து மனு தர்மம் ஆரியம் வந்து சொல்லுது, பார்ப்பனர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த காலத்து பெரியார் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமா என்ன சொல்றாருன்னா, முயற்சி செய்தால் போதும், அதற்கான பலனை நீ கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இது ஆரியத்திற்கு முழுக்க ஒரு நேர் எதிரான குறள். கடவுள் அப்படின்றவர் கூட, நம்முடைய கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கூட நம்ம முயற்சி செஞ்சா அதற்கு மேலேயும் வந்து அதை உடைச்சிக்கிட்டு நம்மளால போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது எழுதப்பட்ட காலம்தான் ரொம்ப முக்கியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை எழுதி இருக்கிறார்கள். அதனால தான் இது இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஒரு பழமை வாய்ந்த காலத்தில் இவ்வளவு முற்போக்கான விஷயங்களை 2000 ஆண்டுகள் கடந்தும் நாம் இந்த விஷயங்களை சீர்தூக்கி இதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு 1000 செய்திகள் இதிலிருந்து இருக்கிறது. அப்படின்றதுனால தான் திருக்குறள் இத்தனை உயிரோட்டமாக இருக்கிறது. இதை திராவிட இயக்கம் மக்கள் மயப்படுத்தி ஒரு மாபெரும் ஒரு இயக்கமாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைய பெற்று வளர்த்து எல்லாமே பண்ணி வைப்போமா, இவனுங்க வந்து அதுக்கு பேர் வச்சுட்டு போயிடுவானுங்களாம். இதுக்கு வந்து சனாதன குறள், இது வந்து சமஸ்கிருதத்தோட பிழிவு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவானுங்களாம். அப்படி ஒரு வேலை தான் இது, ரொம்ப பிரபலமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் இதை கைப்பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பார்ப்பனர்களும் ரங்கராஜ் பாண்டே போன்ற அயோக்கியர்களும் வந்து துடிச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொடும் பாசிச காலத்தில் அடையாளங்களை எல்லாம் திருடி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வள்ளுவரின் அடையாளத்தை பேணி பாதுகாக்க சூரிய உதயமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற திருவள்ளுவருடைய கருத்துக்களை இந்த புத்தகத்திலும் கூட நடுவில் அந்த சூரியன் தான் பிரகாசிக்கிறது. கலைஞரனுடைய அந்த எழுத்துக்களில் இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. புத்தகத்தை திறந்தீங்கன்னா வலது பக்கத்தில் தான் முதல் குறள் ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த வலது பக்கங்களில் தான் அடுத்தடுத்த அதிகாரங்கள் ஆரம்பிக்குது. அதனால படிக்கிறதுக்கும் திருப்புவதற்கும், நீங்கள் ஒரு அதிகாரத்தை திருப்புறீங்கன்னா இப்படியே திருப்பிடலாம், இப்படி ரிவர்ஸில் போட்டு திருப்பணும்னு அவசியம் இல்லை. ஒன் சைடாக திருப்பினாலே அதிகாரங்கள் அடுத்தடுத்து கிடைத்து விடும். அதே போல் பின்னாடி
ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எந்த பக்கத்தில் இருக்கிறது, எந்த அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமா ரொம்ப அப்படிங்கிற ஈஸியா வந்து ஆமா எளிமையா ரிசர்ச் இப்ப பண்றவங்களுக்கும் வந்த உடனே கூட இப்ப எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, மாடல்ல மற்றையவை அப்படின்னு வருது, அது எந்த குறள் அப்படின்னு. நீங்க மாடல்ல அப்படின்ற வார்த்தை தெரிஞ்சா போதும், அந்த வார்த்தையை வைத்து அந்த குறளை நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. படிப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எழுத்துக்களும் நல்ல பெரிய எழுத்துக்களாக, தடியான எழுத்துக்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அனைவரும் வாங்கி படித்து வீட்டில் வைத்து பாதுகாத்து விடாமல், இந்த புத்தகம் டேமேஜ் ஆகணும், வீட்டில் போட்டு அலமாரியில் வைக்கிறதுக்குள்ள, படித்து படித்து புரட்டி புரட்டி புத்தகம் டேமேஜ் ஆகணும். அப்படி டேமேஜ் ஆக்கிட்டு அந்த டேமேஜ் ஆன காப்பியை கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஒரு என் சார்பில் அப்படி டேமேஜ் ஆன புத்தகங்களை கொண்டு வருபவர்களுக்கு 10% கழிவு விலையில் கௌதம் ஷாம் வந்து புத்தகத்தை கொடுப்பார். படித்து டேமேஜ் ஆகணும், அது பார்த்தாலே தெரியும் படித்து டேமேஜ் ஆகிறதுக்கும் கிழிச்சு டேமேஜ் ஆகிறதுக்கும். அதனால் அனைவரும் வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம். 20 திருக்குறள் சொன்னாக்கா 10% கழிவுன்னு சொன்னா அது அவர் சொல்லணும், வேணாம். சூப்பர் ஐடியா. யாரும் வரமாட்டாங்க. ஆமாம்.